தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். விமான நிலையங்களைப் போல ரயில் நிலையங்களிலும் பயணிகளிடம் தீவிர சோதனை நடத்தும் வகையில் புதிய ரயில்வே பாதுகாப்பு கொள்கையை அமல்படுத்த இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதன்படி ரயில் புறப்படுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாக ரயில் நிலையங்களில் நுழைவு பகுதி மூடப்படும். இதனைத் தொடர்ந்து பயணிகளிடம் தீவிர சோதனை நடத்தப்பட்டு ரயில்களில் ஏற பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் ஏற்கனவே அலகாபாத் ஹூப்ளி ரயில் நிலையங்களில் அமல்படுத்தப்பட்டதாகவும் 202 ரயில் நிலையங்களில் செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதி பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். மாற்று சாதியினரான ஸ்ரீதர் சௌமியா பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி பெங்களூருவில் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் சாதியை காரணம் காட்டி பெண்ணின் பெற்றோர் மிரட்டி வருவதாகவும் உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த பழையக்கோட்டையில் நடைபெற்ற மாட்டு சந்தையில் காங்கேயம் என செவலை மாடு 1,98,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கோமாரி நோய் தாக்குதல் காரணமாக 5 வாரங்களாக மூடப்பட்டிருந்த மாட்டு சந்தை மீண்டும் செயல்பட தொடங்கியது. கோமாரி நோய் தாக்கி அதிக அளவில் கலப்பின மாடுகள் உயிரிழந்தன. நாட்டு இன மாடுகளை நோய் தாக்காததால் அதிகம் பேர் நாட்டு மாடுகளை வாங்க ஆர்வம் காட்டினர். மாடுகள் 25,000 1,98,000 வரைக்கும், கிடாரி கன்று 20,000 முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே மிகப்பெரிய இரும்புச்சுவர் எழுப்பப்படும் என அதிபர் டிரம்ப் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே எல்லைச்சுவர் எழுப்ப வெகு நாட்களாக டிரம்ப் முயன்று வருகிறார். இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.